ஆர்கனைசேஷன்ல புதிய சாந்தி ஃபெலோஷிப் ஒரு ப்ரோக்ராம்ல பேட்ச் 7 ஷாலினி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பண்ற எலெக்ஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நான் வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்காம அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பேசலாம் தான் இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்கறத விட ஒரு கான்வர்சேஷனா நான் பேசும்போது உங்க எல்லாருக்குமே வந்து நான் பேசுறது ஈஸியா கன்வே ஆகும் நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே வந்து வாக்கு அப்படின்றது நம்மளோட உரிமை. அது வந்து நம்ம வந்து ஒரு விற்கிற பொருளோ இல்ல ஒரு பணத்துக்காகவோ நம்ம வாக்குகளை வித்துறக்கூடாது. பொருட்களுக்காக கூட இப்ப நிறைய பேர் ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா நான் உங்களுக்கே ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்கு கொடுக்குறோம். ஆனா அது செய்யக்கூடாது அப்படின்றதுதான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது என்னோட பாரம்பரியம், நான் இவங்களுக்கு தான் காலகாலமா வந்து ஓட்டு போட்டுட்டு வரேன், அதே மாதிரி வந்து இந்த கொடினா எனக்கு பிடிக்கும், இந்த சின்னம்னா எனக்கு பிடிக்கும், அதனால நான் வாக்கு போடுறேன் நிறைய பேர் வாக்கு அளிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. ஏன்னா வந்து புதிய இளைஞர்களுக்கும் புதிய வர தலைமுறைக்கும் நம்ம வழியை விடணும். அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாமே வந்து ஒரு ஆட்சி வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா தலைமுறையா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு அடுத்தது என் பிள்ளை, எனக்கு அடுத்தது என் பேர், அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி இல்லாம நமக்கு யார் நல்லது செய்வா, நமக்கு யாரு டெல்லி வரையும் போய் நம்மளோட கோரிக்கைகளை அங்க பேசுவா அப்படின்னு பார்த்துதான் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கே நீங்க வாக்களிக்கிறதா இருந்தாலும் சிந்திச்சு வாக்களிங்க. அவங்க போய் நம்ம டெல்லியில நமக்காக ஒரு குரல் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். அது சிந்திச்சு வாக்களிக்கும் போது உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் இந்த சொசைட்டில வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்களும் நம்பணும். இப்ப நிறைய பேர் வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பீங்க, முதல் தடவை வாக்களிக்கிறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பா ஒரு தோழியா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா சிந்திச்சு வாக்களிங்க. உங்களுக்கு யாரு நல்லது செய்வா, இதுவரையும் எத்தனை பேர் எத்தனை இதோ செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு முதல்ல பாருங்க. முதல்ல உங்களோட கண்ணோட்டங்களை நேர்பார்வையா வைங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு யார் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வாக்களிக்க வேணும். அதே மாதிரி இப்ப எல்லாமே வந்து வேலைக்கு போறவங்களும் இங்க இருக்கீங்க. கரெக்டா? வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு எதுக்காக போறீங்க? சம்பளத்துக்காக வேலைக்கு போறீங்க. கரெக்டா? அந்த சம்பளம் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? நல்லா வேலை செஞ்சா சம்பளம் கொடுப்பாங்க. கரெக்டா? உங்க வேலையை ஒழுங்கா செஞ்சாதான் சம்பளம் கொடுப்பாங்க, இல்லைன்னா சம்பளத்தை கை வைப்பாங்க. அதே மாதிரிதான் உங்க ஒரு வாக்கியம் நீங்க சிந்திச்சு வாக்களிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு இது கிடைக்கும். அதாவது உங்க உரிமையை கரெக்டா கொடுப்பாங்க. இவங்க வந்து நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம வேலை செய்யறோம்பா, ஆனா செய்யும் போது அதை எப்படி செய்வோம்? பார்த்து செய்வோம். இதை செஞ்சாதான் நமக்கு கரெக்டான ஊதியம் கிடைக்கும்,